காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இந்த 2025 தமிழ் நியூ இயர் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொடுக்க போகுது, எதுலலாம் அவங்க கவனமா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களை இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த தமிழ் நியூ இயர் அவங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல முதல்ல ஜாப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப புது ஜாப்க்கு நாங்க போறோம், இல்ல ஃபாரின்ல ஏதாவது நாங்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 2025 எப்படி இருக்கும்? துலாம் வேலை வாய்ப்பு இது வரைக்கும் ஏதாவது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க, வாய்ப்பை இழந்துட்டாங்க, இல்லை வேலையில் நல்ல ஒரு ப்ராஜெக்டை இழந்துட்டேன், சில விஷயங்கள் இழந்திருக்கேன் வேலை ரீதியாக அப்படின்னா, ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது அதை பிடிச்சிக்கிட்டேன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்க ரெண்டாவது சான்ஸே. ஓகே, நீங்கள் அந்த டைமில் இழந்துட்டீங்க, ஸோ இந்த டைமில் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், யூனிவர்ஸ் ஒரு சான்ஸ் கொடுக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஃபுல் ப்ளஷ்டாக அதில் இறங்குறாங்க அப்படின்னா, ஸோ இழந்ததை காட்டிலும் அவங்க பெருசாக கிடைச்சிரும், அவங்களுக்கு டபுளாக கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக இப்போ வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா? தாராளமா கை கொடுக்கும். போகலாம், வெளியூர் சார்ந்து வெளிநாடுகள் சார்ந்த விஷயங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனா யாருடைய சஜஷனும் எடுக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன்னா தேவையில்லாம சஜஸ்ட் பண்ற அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டா போறவங்களே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல இவங்க நின்று முடிவெடுத்து பண்ணா போதும். யாரையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஓகே, ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பார்ட்னரோட எனக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்குமா? ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் இவங்க. ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்தோ இல்லை ஃபேமிலி சைட்ல இருந்து ரிலேட்டிவ் சைட்ல இருந்தோ ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம், அவங்களோட பார்ட்னர் மேல இல்லை இவங்க மேல மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய அளவுலையும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பிரச்சனை போகும்போது அப்புறம் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, அப்படி ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸோ அதை முதல்ல சரி செய்ய பார்க்கணும். அந்த ப்ராசஸ் இந்த வருடம் பண்ணணும். ஓகே, ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வருஷம் 2025 அவங்களுக்கு திருமணம் கை கூடுமா? ஸோ இவங்க திருமணம் கை கூடுறதும் கை கூடாமல் இருக்கிறதும் இவங்களால தான். கை கூடாமல் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு தான் காட்டுது. ஏன்னா இவங்க ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்க மாட்டாங்க. வரக்கூடிய அலைன்ஸ்ல எல்லாத்துலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு ஆப்போசிஷன் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா ஸோ இந்த வருடமும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஓகே, ஸோ துலாம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நாங்கள் சிங்கிளாவே இருக்கோம், கல்யாணத்தை பற்றியும் யோசிக்கல, ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா எப்படி இருக்கும்? ஸோ சிங்கிள் லைஃப்ல இவங்க முதல்ல ஃபேமிலி கிட்ட வெளிப்படுத்தணும். ஸோ எனக்கு இதுக்கு மேலே சிங்கிளாக இருக்க முடியாது, எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும், எனக்கு ஒரு கல்யாணம், அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கும் ஆசை இருக்குது அப்படின்னு இவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படுத்தினா தான் அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா செய்யட்டும், ஃபேமிலியாக பார்த்து செய்யட்டும், நம்மளா அதெல்லாம் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தால் ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் நடக்காது. ஸோ இவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுத்தா மேபி அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ துலாம் ராசி 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா இவங்களுக்கு பண வரவு, மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இவங்களுக்கு மணி ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஸோ இவங்க என்ன ப்ராசஸ் பண்றாங்களோ, என்ன எஃபர்ட் கொடுக்குறாங்களோ, அதாவது என்ன மேனிப்புலேட் பண்றாங்களோ, நான் இதை செஞ்சா எனக்கு இந்த மணி வரும், இந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயம் நடக்கும் அப்படின்னு பண்றாங்களோ அது எல்லாமே நடக்கும். ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் தொத்திக்கிட்டு இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா இல்லை ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்ற அந்த பயம் தான் பிளாக் பண்ணும். அந்த பயத்தை விட்டுட்டு இவங்க எதுக்காக ஒரு விஷயம் செய்யறாங்களோ ஸோ அதை நம்பிக்கையோட செஞ்சா நிச்சயமா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் அப்படிங்கிறது இந்த தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்குமா, இல்லை ஆல்ரெடி நாங்கள் உடம்பு முடியாம இருக்கோம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணலான்னு பிளான் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா?
ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு கம்ப்ளீஷன் ஆகும். ஸோ வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது கொலாபரேஷன் எதிர்பார்க்குறாங்க, ஃபினான்ஷியலாக யாராவது சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னா ஸோ அதுவும் இந்த வருடம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவாங்க, நல்லாவே இம்ப்ரூவ் ஆவாங்க. அதில் மெயின் அவங்களுடைய வேலை இருக்கு. வேலை. ஓகே. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து முயற்சி பண்றாங்க, இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னா இந்த காலகட்டம் கை கொடுக்குமா? இது நிச்சயமா கை கொடுக்கும். ஆனா என்னன்னா அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மணி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஏதோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், பண ரீதியா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம எனக்கு அந்த ஜாப் கிடைக்கணும், அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலா மணி இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளை வழிபடுறது உங்களுக்கு இன்னும் பலனை தரும்? ஸோ இவங்க வந்து இந்த குழந்தை கடவுள் தெய்வங்கிற இருப்பாங்க. ஸோ இந்த பாலாம்பிகா, திரிபுர சுந்தரி, அது மாதிரி குழந்தை தெய்வம், பெண் தெய்வம், அவங்கள வந்து வழிபடலாம். ஸோ ஏஞ்சல்ஸோடைய வழிபாடுகள் இல்லை ப்ரேயர்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனை வந்து கொடுக்கும். ஏஞ்சல்ஸ்னுடைய கைடன்ஸ், அந்த ஒரு ஃபாலோ அப்லாம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ துலாம் ராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ துலாம் ராசி ஆண்களுக்கு வந்து இது வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருக்காங்க, வெயிட்டிங் பீரியட்ல இருந்திருக்காங்கன்னா ஸோ இந்த வருடம் அவங்க வந்து அதற்கான ஆக்ஷன்ஸை, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய வருடமா இது வந்து இருக்கும். ஸோ அவங்களுடைய வேலையா இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ஒரு பேஷனாக இருக்கட்டும் அதை வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு வருடமா இது வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு வந்து பிடிச்ச துணையோட, மனசுக்கு பிடிச்ச நபரோட கை கோர்க்கக்கூடிய ஒரு வருடமா இது இருக்கும். ஸோ அப்படி அவங்க கை கோத்துட்டாலே போதும், அவங்க லைஃப்ல எல்லாமே கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு ரியாலிட்டிலையும். ஸோ அப்படி ஒரு வருடமா அவங்களுக்கு இருக்க போகுது. ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் 2025 ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு? ஸோ இவங்க யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பிரச்சனைகள், போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க அவங்க மேலே வைக்கிற அந்த போராமையாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு புது புது வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க போகுது. அதனால என்னை பார்த்து எல்லாரும் போராமப்படுறாங்க, என்கிட்ட போட்டி போடுறாங்க, என்னை வந்து பிரச்சனையாகவே பார்க்குறாங்க, என்கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அப்படிலாம் இருந்ததுன்னா அதுக்காக கவலைப்பட வேணாம். அதுலேருந்துலாம் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வரப்போகுது, உருவாக போகுது. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது காட்டுறதே அந்த விஷயங்கள்ல இருந்தா அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா மாறப்போகுது. அதை மட்டும் அப்ப மைண்ட்ல எடுத்துக்கணும், இதை பத்தி கவலைப்படக்கூடாது. இன்றைய நிகழ்ச்சியில துலாம் ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.